விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. இந்த கிருஷ்ணனுடைய திருமேனிய மேகமாகவும் கோபியோட திருமேனிய மின்னலாகவும் அவர் வர்ணிச்சார். இங்கே ஜெயதேவ சுவாமிகள் சொல்றார், கண இவா கிருஷ்ணனுடைய திருமேனிய மேகம், ராதையினுடைய திருமேனிய தடிதிவா மின்னல். மேகம்னா மின்னல் இருக்கும். இதனால தான் எல்லா இடத்துலையும் நீலமேக ஷியாமள ரூபா கோபா, எத்தனை இடத்தை நீங்கள் பார்த்தாலும் நீலாம்புத ஷியாமள கோமலாங்கம், எந்த இடத்துல பகவான் ராமரோ கிருஷ்ணரோ நீங்கள் வர்ணிக்கிறதுன்னு ஆரம்பித்தா இந்த அம்புதன் இந்த மேகம் வந்துடுங்க. மேகத்தை சொல்லிடுவாங்க, மேகம் போன்ற திருமேனி, மேகம் போன்ற திருமேனி. எல்லா இடத்துலையுமே பகவானை மேகம்னு தான் சொல்லுவா. மேகசியாமா கணசியாம், கணசியாம்னு பேர் கிருஷ்ணனுக்கு. கணசியாம்னா என்னென்ன, குண்டா இருக்கிறவன்னு அர்த்தம் இல்லை. கணன்னா மேகம், மேகம் போன்ற கருமை நிறம் உடையவன் அர்த்தம் கணசியாம். இது மாதிரி நிறையா மேகத்தை சேர்த்து தானே சொல்கிறா. எல்லாரும் பகவானை மேகம் மேகம்னு சொல்கிறாளே, இதுக்கு ஒரு சாமியம் இருக்கணும். மேகம்னு சொன்னால் ஏன் மேகம்னு சொல்கிறா, காரணம் சொல்லணுமோனோ யாருமே சொல்லலை. போஜன் ஒண்டி தான் சொல்லியிருக்காங்க. போஜ ராமாயணத்தில் போஜன் மாத்திரம்தான் ஏன் பகவானை மேகம்னு சொல்கிறோன்னு சொல்கிறான். எல்லாரும் போட்டி போட்டு மேகவர்ணன்னு சொல்கிறாளே. சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் மேகசியாமம் பீதக விஜயவாசம், எல்லாரும் போட்டி போட்டுன்னு தானே சொல்கிறா மேகம் மேகம்னு. சந்தாபக்னம் சகல ஜகதம் சர்ங்கசாபாபிராமம். மேகம்னு சொன்னால் மேகத்துக்குள்ள லட்சணங்கள் முழுக்க சொல்லியாகணும் பகவானுக்கு. மேகத்துக்கு என்னென்ன லட்சணங்கள் உண்டோ எல்லாம் பகவான்கிட்ட இருக்கான். மேகம் என்ன பண்ணுறது, நல்ல உஷ்ணம். இந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதம் எப்படி போகிறதுன்னு தெரியல. முன்னெல்லாம் மெட்ராஸ் கவலை மாத்திரம் பட்டோம், இப்போ தமிழ்நாடு கவலை முழுக்கப்பட வேண்டியிருக்கு. எல்லா இடத்துலையும் வெயிலாக இருக்குது. இப்படி தப்பிக்கும் பொழுது அந்த சித்த அக்னி நட்சத்திர காலத்தில் தப்பிக்கிற காலத்தில் மத்தியானம் 1 மணிக்கு அப்படியே நீருண்ட மேகம் ஆகாசத்தில் அப்படியே வந்து மூடினதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி எரிச்சலாக இருந்த அந்த பிரதேசம் முழுக்க அந்த தாபம் நீங்கி ஜெல்லுன்னு இருக்குமோனோ, அது மாதிரி சம்சாரத்தில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பகவான் அத்தனை கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணுவனா அவனுடைய சாநித்தியத்தினால. சந்தாபக்னம், மேகம் எப்படி தாபத்தை நிவர்த்தி பண்ணுறதோ அதுபோல பகவான் தாபத்தை நிவர்த்தி பண்ணுவான். சகல ஜகதாம் சந்தாபக்னம். அப்புறம் மேகம்னு சொன்னால் அந்த மேகத்தில் ஒரு வில்லு வரணும். மேகத்தில் ஒரு வானவில் வருதோனோ, அதுபோல் இவன்கிட்ட ஒரு வில்லு இருக்கணும். இந்த மேகத்திட்ட இந்த மேகத்தில் ஒரு வில்லு இருக்கு. சார்ங்கசாபாபிராமம், சார்ங்கபாணி. சாரங்கம்ங்கிறது வில்லு, சாரங்கம்னா மான். கும்பகோணத்துக்கு வந்தால் சாரங்கபாணியை தரிசனம் பண்ணினேன்பா. சாரங்கபாணினா பரமேஸ்வரன், சாரங்கபாணினா பெருமாள். சாரங்கம்னா மான், பரமேஸ்வரனுடைய கையில் மான் உண்டோ. நீ சாரங்கபாணின்னு சொல்லிவிட்டேன்னா பரமேஸ்வரன் அர்த்தம். சாரங்கபாணின்னு சொன்னால், சாரங்கம்னா வில், சாரங்கபாணின்னு சொன்னால் பெருமாள்னு அர்த்தம். சாருங்கசாபாபிராமம், சாரங்கம்ங்கிற வில்லு கையில் இருக்கு. இப்போ மேகத்தில் மின்னல் இருக்கணும். இந்த பெருமாள் இருக்காரு, இவர்கிட்ட மின்னல் இருக்கா. ஒரு மின்னல் லக்ஷ்மி வித்யுல்லசிதம், நீருண்ட மேகம் போல இருக்கிற பெருமாளுடைய திருமார்பில் மின்னல் கொடி மாதிரி மகாலட்சுமியம் ஸ்ரீவத்சம். லக்ஷ்மி வித்யுல்லசிதமதசி குச்ச சச்சாயகாயம். அப்புறம் இந்த மேகம்னா மேகம் கொடை பிடிச்சா போருமா மேகம், அடுத்த காரியம் இருக்க கொட்டணுமே மழை. அதுபோல இந்த மேகம் வருஷிக்கிறது போல இந்த பெருமாளாகிற மேகமும் வருஷிக்கும். இந்த மேகம் ஜலத்தை வருஷிக்கிறது,
இந்த மேகம் கருணையை வருஷிக்கிறது. இந்த ஊத்துக்காடு வேங்கட கவி தான் சொல்கிறார். அதை ஊத்துக்காடு வேங்கட கவி சொல்லும், கருணை மழை பொழிந்த அகம் குளிர பார்வை ஒன்றே போதுமே. அது கருணை மழைங்கிறார். பார்வை ஒன்றே போதுமேங்கிற கீர்த்தனத்தில் அன்னை யசோதை கருவிழி கடலில் சற்றே திறந்து கருணை மழை பொழிந்த அகம் குளிரும் பார்வை ஒன்றே போதுமே. அந்த மேகம் மழையை கொட்டுறது. பெருமாளாகிற மேகம் கருணையை கொட்டுறது, காருண்யாபம். இந்த மேகம் வந்ததுனாலே மூடினாலே சாதக பட்சியெல்லாம் ஆடு வாயை திறந்துன்னு ஆகாசத்தை பார்க்க இருக்கும். சாதகம்னு ஒரு பட்சி. அந்த பட்சிக்கு மழை ஜலம்தான் ஆகாரம். ஒரு பாத்திரத்தில் ஜலம் வச்செல்லாம் குடிக்காது. ஏன் குடிக்காதுன்னா அது முழுங்குற இடத்துல ஒரு ஓட்டம் இருக்குது. நீங்கள் கீழேந்து ஜலத்தை எடுத்து குடிக்கும்போது துவாரம் வழியாக வெளியில் வந்துடும். அதனால் கீழே இருக்கிற ஜலத்தை குடிக்கவே முடியாது. அதுக்கு ஜலம் வேணும்னா என்னன்னா ஆகாசத்துலேருந்து கொட்டுற மழை ஜலம்தான். அதுக்காக மேகம் மூடின உடனேவே சாதக பட்சியெல்லாம் ஆன்னு வாயை திறந்துன்னு இருக்குமா. அந்த மேகம் வருஷிக்க போகிறதே மழையை, அதை எதிர்பார்த்து, இந்த மேகத்தை எதிர்பார்த்து எப்படி மழைக்காக சாதக பட்சிகள் காத்துட்டுருக்கோம், அதுபோல் இந்த பெருமாள்கிட்டேருந்து வரக்கூடிய கருணை மழைக்காக பாகவதாலாம் காத்துட்டுருக்கா. முனிஜனமன சாதகானாம் சரண்யம் இது காருண்யாபம் திரிதசபரிஷத் காலமேகம் ததரிசா அப்படிங்கிறான் போஜன் ராமாயண ஆரம்பத்தில். மேகம்னு சொன்னால் அதுக்கு மின்னல், நடுவில் மின்னல் இருக்கணும். இந்த மேகத்தை எல்லாரும் பெருமாளுடைய திருமேனிக்கு சாமியம் சொல்கிறா. ஆனால் போஜ சக்கரவர்த்தி தான் பூர்ணமாக சொல்கிறான் சாமியத்தை. இந்த மேகத்துக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறதுக்கு சரியாக சொல்கிறான். தடி தடி திவ பீதே, அவருடைய திருமார்பலை நீ போய் ஏறி உட்கார்ந்துக்க போற. எப்படி தெரியுமோ, சுக்ருத விபாக, நீ பண்ணின பாக்கியம். பெருமாளுடைய திருமார்பலை நீ உட்கார போற. ராஜசி, ராஜசின்னா பிரசன்ட் டென்ஸ், ராஜஸ்யசின்னு சொல்லணும். இன்னும் போய் உட்காரல, அவர் எங்கேயோ அழுதுன்னு இருக்கா, அவர் எங்கேயோ வருத்தப்பட்டு இருக்கார், இந்த அம்மா எங்கேயோ அழுதுன்னு இருக்கா. நீ போய் உட்கார போற பாரு, பகவானுடைய திருமார்பலை நீ அலங்கரிக்க போறேன்னு சொல்ல வேண்டி இருக்க, அலங்கரிக்கிறாயின்னு ராஜசி. இது என்னமா பிரசன்ட் டென்ஸ், இலக்கணத்திலேயே தோஷமாச்சா இது? இது சொல்லலாமான்னா நாம் சொல்லிட்டு இருக்கோம், அதை நாமளே சொல்லிட்டு இருக்கோம். பஜனைக்கு போகணும், அஷ்டபதி கேட்க போகணும், வரையலா அப்படிங்கிறார். நான் 6 மணிக்கு 6:30 மணிக்கு வாசலுக்கு வாங்குவோம் சார், நான் வந்துடுறேங்கிறார். இவர் சரியாக 6:30க்கு வாசலில் வந்து நிற்கிற சார்னு கூப்பிடுறார். அவர் உள்ளே இருக்கார். உள்ளே இருக்கிறவர் பதில் சொல்கிறார், வந்துட்டேன் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்லணும்? வருகிறேன்னு சொல்லணும். வருகிறேன்னு தானே சொல்லணும், வந்துட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? வந்தால் தானே வந்துட்டேன்னு சொல்ல முடியும். ஏன்னா தீர்மானமாக நடக்க போகிற விஷயத்துக்கு வருங்காலத்தை நிகழ்காலமாக சொல்லலாம்னு ஒரு ரூல் இருக்குது இலக்கணத்தில். அதனால தான் நீ இங்கே பிரகாசிக்க போகிறாய்ன்னு சொல்ல வேண்டிய கிருஷ்ணனோடு நீ 2.5 கலக்க போகிறாய்ன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ராஜசி நீ சேர்ந்து இருக்கேன்னுட்டா. சுகுர்த்த விபாக்கே மார்புன்னா. ஆனால் இவர் ஏதோ ஆசைப்பட்டு மார்புன்னு சொல்லிட்டாலே தவிர மார்புல இருக்கிற அம்மாவுக்கே பிடிக்கலையா. அது ஸ்ரீஹீயத் பதாம்புஜரஜச்சகமேயே துலஸ்யாலப்த்வாபி வக்ஷசி பதம் கில பிருத்யஜுஷ்டம் யஸ்யாஸ்வ வீக்ஷணகிருதே அன்யசுரப்ரயாசகா தத்வத் வயஞ்ச தவ பாதரஜ பிரபன்னாஹ. பிரணய கீதத்தில் கோபிகைகள் சொல்கிறா, ஜகத்து முழுக்க எந்த தாயாருடைய கடாட்சம் வேணும்னு பிரம்மேந்திர யம குபேராதிகள் அத்தனை பேரும் நம்ம பேரில் விழாதா கடாட்சம், நம்ம பேரில் தாயாருடைய கடாட்சம் விழாதான்னு காத்துன்னு இருக்காளாம். ஸ்வவீக்ஷணகிருதே அந்யசுரப்பிரயாசகா. அப்பேற்பட்ட தாயார் மகாலட்சுமி ஸ்ரீஹி.
அவளுக்கு ஏகபோக்கியமான ஒரு இடம் இருக்குது, போட்டியே இல்லாத இடம் தாயாருக்கு. எந்த இடம்னா மார்பு. பெருமாளுடைய மார்புக்கு போட்டியே கிடையாது, வேற இன்னொருத்தர் உட்காரவும் முடியாது. ஸ்ரீனிவாசன் பெருமாளுக்கு பேர், ஸ்ரீவல்லபன் ஸ்ரீனிவாசன். ஏன்னா அகலகில்லேன் எமக்கொற்ற நேரம் கூட உம்மை விட்டு பிரிய மாட்டேன்னு க்ஷீராப்தியிலேருந்து தோன்றின அன்னிக்கே மார்பிளை ஏறி உட்கார்ந்துட்டா. அங்கே போட்டி வேற யாராவது கொஞ்சம் இடம் கொடுத்து சீட்டில் கொஞ்சம் நகர்ந்து இன்னொருத்தருக்கு இடம் உண்டான பேச்சே கிடையாது. தாயாருக்கு மாத்திரம்தாங்க. ஸ்ரீஹி அப்பேற்பட்ட தாயார் ஏகபோகமாக அனுபவிக்கக்கூடிய மார்பு இருக்கு. ஆனால் அவளுக்கு அது பிடிக்கலையா, இன்னொரு இடம் தான் பிடிச்சிருக்கான். இங்கே இவ தான் ராணி, வேற யாரும் இல்லை. அந்த இடம் என்னன்னா அங்கே இன்னொரு அம்மா இருக்கா, துளசியா சரணம் திருவடி. திருவடிக்கு யார் இருக்கான்னா துளசி பிடிச்சுட்டு இருக்காளாம். பகவானுடைய திருவடியை துளசி பிடிச்சுட்டு இருக்கா, திருமார்பை தாயார் வச்சுட்டு இருக்கா. மார்புக்கு போட்டியே கிடையாது, துளசிக்கு போட்டி உண்டா. என்னன்னா இவ இடம் பிடிச்சிக்கிறதுக்கு முன்னாடி பிரித்யஜு பாகவதாலாம் பிடிச்சிக்கிறா. ஒரே திரும்பி பார்த்தா பாண்டுரங்கனுடைய சந்நிதியில் பாருங்க, பண்டரிபுரத்தில் முட்டி 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 காலே தேஞ்சு போச்சு அவருக்கு. தினம் 1,00,000 பேர் தலையை முற்றாளா, முட்டி 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 திருவடி தேஞ்சு போச்சு. இது என்னன்னா பிரித்யஜுஷ்டம், 1,00,000 பேர் திருவடியை தொடராளன்னு அதோட கூட துளசியும் போட்டி போடுது. இந்த ஸ்லோகத்துக்கு பாண்டுரங்கன் தான் பிரமாணம். இப்போ ஒரு பக்கம் துளசி, ஒரு பக்கம் பாகவதாளுடைய தலை, இப்படி போட்டி. மார்பு எப்படி இருக்கு, கிட்டக்கு போக முடியாது யாரும், தாயார் தான். ஏகபோகமாக அனுபவிக்கக்கூடிய இந்த மார்பு சுவாதீனமாக இருந்தும், திருமார்பு இருந்தும் அவளுக்கு அது பிடிக்காமல் அந்த திருவடி தான் வேணும்னு ஆசைப்படுறாளா. எத் பதாம்புஜரஜமே, அந்த திருவடி வேணும், அதில் உள்ள பாத தூளி வேணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் ஆசைப்படுறா. எப்படி தாயார் மார்பு இருந்தும் துளசியோடு கூட பாகவதாளோட கூட திருவடியை ஆசிரியிச்சு பாததூளி வேணும்னு ஆசைப்படுறாளோ, அந்த தாயார் போல நாங்களும் உன்னுடைய சரணதூளிக்கு ஆசைப்படுறோம்னு கோபிகைகள் சொல்ற. தத்வத்து வயஞ்சா தவ பாதரஜ பிரபன்னா. இங்கே ஜெயதேவர் சொல்லிவிட்டார் மார்பையில் இடம் பிடிக்க போகிறேன்னு. ஆனால் மார்பில் இருக்கிற அம்மாவே அது வேண்டாம் சரணம் போடுங்கிறாளாம், சரணதூளிக்கு. இந்த சரணதூளி வேணுங்கிறான். இப்போ இது மாதிரி சரணதூளியை எத்தனை பேர் இந்த சரணதூளி வேணும் சரணதூளி வேணும்னு பெருமாளுடைய சரணத்தில் உள்ள பிரேமையினால் பக்தியினால் அது வேணும்னு ஆசைப்பட்டாலோ அத்தனை பேருடைய ஆசையை நாம் தெரிஞ்சுட்டாதான் அப்பேற்பட்ட கிருஷ்ணன் ராதையோட சரணதூளி வேணும்னு ஆசைப்பட்டான்னா கௌரவம் புரியும். இத்தனையும் தெரிஞ்சுக்கணும். சும்மாவாது பவன சலிதமபி வேணும், அவள் திருமேனியில் சம்பந்தப்பட்ட அந்த தூளி வேணும், தூளியை கூட பாத தூசியை கூட இவன் ரொம்ப மரியாதை கொடுக்குறான் கௌரவப்படுத்துகிறான்னு சொன்னால் புரியாது. எப்பேற்பட்டவன் கௌரவப்படுத்துகிறாங்கிறது தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் நிற்கிறா அந்த சரணதூளிக்கு, எத்தனை பேர் நிற்கிறா. ஏதோ எப்பேற்பட்ட சரணதூளிங்கிறார். இது பாகவதத்தில் சொல்கிறார். எத்தேவதேவோ கிரிஷ சந்திரமூலிகி ததாரமூர்த்னா பரையா தத்பாத சௌஜம் ஜன கல்மஷாபகம் சதர்ம வின்மூர்த்திய ததாத் சுமங்கலம். எத்தேவதேவோ கிரிஷ சந்திரமூலிகி ததாரமூர்த்னா பரையாஜபக்தியான்னு சுகாச்சாரியால் சொல்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி இந்த திருவடியை அலம்பினானா, அலம்பி அந்த தீர்த்தத்தை எடுத்து தரையில் புரோட்சணம் பண்ணினான். தத் பாத சௌச்சம். அது எப்பேற்பட்ட பாத சௌச்சம்னா கால அலம்பின ஜலம். இது இந்த ஒரு தாம்பாளத்தில் இந்த வாமனமூர்த்தியோட திருவடியை வச்சு கொஞ்சம் ஜலத்தை விட்டு அலம்பின இந்த ஜலந்தான் அந்த ஹரித்வாரில் பெரிய கங்கையாக ஓடுறாளே. இது இன்னைக்கு அலம்பின ஜலம், அது அன்னைக்கு அலம்பின ஜலம். விஷ்ணு பாத தீர்த்தம் தானே கங்கை. இந்த பரமேஸ்வரனுக்கு 2 சம்சாரம். ஒரு சம்சாரம் பார்வதி, இன்னொருத்தி கங்கை. இந்த சம்சாரங்கிறதுனால கங்கையை தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடலையாம் பரமேஸ்வரன். பின்னாடி ஏன் இதுக்கு இந்த பார்வதி இந்த கங்கையை தலையில் வச்சுட்டு இருக்கான்னா, எத்தேவதேவா கிரிஷா சந்திரமௌலிகி. ஏன் இந்த சந்திரமௌலியான பரமேஸ்வரன் இந்த கங்கையை
தலையில் தரிச்சுன்னு இருக்கான் அப்படின்னா சம்சாரங்கிறதுக்காக இல்லை, பகவானுடைய சரணத்தை தொட்ட பவித்திரமான தீர்த்தங்கிறதுக்காக தலையில் வச்சுட்டு இருக்காராம். ததாரமூர்தனா பரயாச்ச பக்தியா அப்படிங்கிறார் வாமனாவதாரத்தில். அதனால இந்த பாததூளிங்கிறது எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னா, சரணம் பட்டு கூட அகல்ய பவித்திரமானான்னு சொல்லலை, பாததூளி பட்டு தான் பவித்திரமாக இருக்கா. அப்போ ஒரு க்ஷண நேரம் அதில் சம்பந்தப்பட்ட அந்த தூளி மேலே விழுந்த உடனே கடுமை இன்னூத்தரால் போக்க முடியாத சாபத்தை, மாற்ற முடியாத சாபத்தை அடைஞ்ச அகல்ய பவித்திரமாக இல்லையா அந்த தூளிக்கு. இந்த தூளிங்கும் பொழுது இதில் இந்த இப்பேற்பட்டவன் அவளுடைய தூளிக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்கிறத பார்க்கணும். மிருத்பட்சணம்னு ஒரு சரித்திரம் பாகவதத்தில், மண்ணு தின்ன கதை. மண்ணு தின்ன கதை எங்கே இருக்குது? பிரம்மாண்ட காட்டுன்னு பேர். அங்கே தான் அதரம் மதுரம்னு இந்த மதுராஷ்டகம் பண்ணினார் வல்லபாச்சாரியால். அந்த இடத்துல உட்கார்ந்து தான் மதுராஷ்டகம் பண்ணினார். மண்ணு தின்ன இடத்துல தான் பண்ணினார் மதுராஷ்டகம். அது எங்கே இருக்குன்னா யமுனக்கரையில் இருக்குது மண் தின்ன இடம். அந்த இடத்துலேருந்து நந்தமஹால், நந்தகோபனுடைய திருமாளிகை இருக்கு, கூப்பிடு தூரத்தில் இருக்குது. அன்னைக்கு ஸ்நானம் பண்ண வரணும், பாத்திரம் தேய்க்கணும், துணிமணி துவைக்கணும்னா யசோதை இங்கே தான் வரணும். பாகவதத்தில் நிறையா திருடின கதையெல்லாம் இருக்குது. அதை யசோதைகிட்ட புகார் சொன்னால் அப்படிங்கிற கதையெல்லாம் பாகவதத்தில் இருக்கணும். கிருஷ்ணன் திருடினாங்கிறது அது எல்லாம் நடந்த இடம் இந்த இடம் தான். ஏன்னா அவள் குளிக்க வர துறை, அது ஸ்நானம் பண்ண வர துறை. இந்த துறையில் தான் கிருஷ்ணன் மண்ணு தின்னாங்கிற பிரம்மாண்ட காட்டுங்கிறது தான் மண்ணு தின்னு அந்த வாயில் பெரிய லோகத்தை காமிக்கிறார். கிருஷ்ணேனம் பகதே நரந்து மதுனா மிருத்பக்ஷிதா ஸ்வேச்சயா மிருத்பக்ஷிதாயா ஸ்வேச்சயா மிருத்பக்ஷிதா ஸ்வேச்சயா தத்யம் கிருஷ்ணா கயேவமாக முசலீஹி மித்யாயாம்ப பஸ்யானனம் வியாதேஹீதி விதாரிதே ச வதனே மாதம் திருஷ்ட்வா சமஸ்தம் ஜகத் மாதாயஸ்ய ஜகாம விஸ்மயபதம் பாயாயாத் சனூரா கேசவஹ. ஒரு நாளைக்கு பலராம சுவாமி ஓடி வந்தாரா. கண்டிக்கு ஆள் இல்லாமல் வாசலில் போய் சுதந்திரமாக விளையாடுறான். உன் புள்ள இப்படி தான் பேசுவா. பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா அப்பா சொல்லுவார், உன் பிள்ளைய பாரு. இப்போ இவருக்கு பிள்ளை இல்லையாமோ? இவருக்கு பிள்ளை இல்லை, ஏதாவது ட்ரபிள் கொடுத்தான்னா அப்போ என்ன பண்ணுவா? ஓம் பிள்ளை. பெரிய போஸ்ட்டில் பெரிய நல்ல காரியம் பண்ணி ஒரு கியாதி அடைஞ்சான்னா ஏன் பிள்ளை. இது அப்பாவோட சுபாவம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் உண்டு. கிருஷ்ணே நாம் பகத்தேன. அங்கேருந்து பலராம சுவாமி ஓடி வந்தார். கண்டிக்கு ஆள் இல்லாமல் சுதந்திரமாக யானைக்குட்டி மாதிரி அலைஞ்சுண்டு ஆற்றுல திங்கிறதுக்கு இத்தனை பதார்த்தங்கள் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடாமல் மிருத்பக்ஷிதாயா ஸ்வேச்சயா மண்ணை எடுத்து திங்குறான். உடனே படபடச்சு யசோத நேராக கிருஷ்ணன்ட்ட ஓடி வந்துட்டா. இந்த யமுனக்கரைக்கு வந்தால் பெரிய விசாலமான யமுனக்கரை, அத்தனை கோபிகைகளும் அங்கே தான் வரணும் ஸ்நானம் பண்ணுறது. சில இடத்துக்கு சில பேர் போவா, சில கோபிகைகள் சில இடத்துக்கு வருவா. அங்கே பக்கத்தில் கோவில்லாம் இருக்குது, அங்கங்கே சில பேர் தான் போவா. ஆனால் அந்த கோகுலத்தில் உள்ள அத்தனை கோபிகைகளும் வர ஒரே இடம் அது. இவன் மீட்டிங் போடுறது, வெய்யறது, போகிறது எல்லாம் அந்த இடத்துல தான். ஓடி வந்துட்டா யசோதை. கிருஷ்ணனை பிடிச்சி தத்யம் கிருஷ்ணா. இந்த ஸ்லோக சம்பாஷணம் யசோத கிருஷ்ணன். இப்போ கேள்வி பதில்னு ஸ்லோகம். தத்யம் கிருஷ்ணா கையை பிடிச்சுண்டா. கிருஷ்ணா
உண்மையா மண்ணு தின்னையா? இதெல்லாம் அசடாக இருந்தால் இல்லைம்மா ஆமாம்மான்னு அழுதுன்னு இருக்கோம். மகா கெட்டிக்காரனும் கையேவமாக அது இருக்கட்டும். யார் சொன்னா முதல்ல சொல். சத்யம் கிருஷ்ணா கையேவமாக. உடனே அவ அம்மா சொன்ன முசலி முசலம் அப்படின்னா உலக்க. அதை கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால முசலின்னு பேர். முசலம்ங்கிறது உலக்க, அதை கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால முசலி. வனமாலான்னு பேர், அதை தரிச்சுட்டு இருக்கிறதுனால வனமாலி. முசலி உங்க அண்ணா தாண்டா சொன்னா. பார்த்தார் சுவாமி. மித்யாம்பாயா புழுகிறான். அவன் நேத்திலேருந்தே என்கிட்ட உருன்னு இருக்கான் என்னை மாட்டி விடணும்னு. அதனால எங்கள் அண்ணா புழுகிறான். மித்யாம்பாயா உன் அண்ணா பொய் சொல்லுவானா? உனக்கு சந்தேகம் இருந்தா பஸ்யானனம், உனக்கு வேணும்னா என் வாயை பாரு. வியாதேகீதி விதாரித்தே சவதனே. அப்படி வாயை திறந்து பார்த்தா மண்ணு நாகம் பக்ஷிதவானம்பா. நான் மண்ணு திங்கலைங்கிறான். பாகவதம் தான் பிரமாணம். தின்னது தானே உண்மை. மண்ணு தின்னாங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த கிருஷ்ணனை அவதரிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை தேவதைகளும் ஜெயிலுக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறா கிருஷ்ணனை. அம்மாவோட வயத்தில் இருக்கிற கிருஷ்ணனை இன்னும் அவதரிக்கல. அந்த மதுராவில் இருக்கிற ஜென்மஸ்தானில் இருக்கிற ஜெயிலுக்கு வந்து அத்தனை தேவதைகளும் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிகிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரிதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரப. இந்த ஸ்லோகம் முழுக்க சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சத்திய சங்கல்பன், சத்தியமான வஸ்து, சத்தியஸ்வரூபன், இப்படி தானே சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்பேற்பட்ட சத்திய வஸ்து துணிச்சலாக பொய் சொல்கிறது. நாகம் பட்சிதவானம்பா. நான் மண்ணு திங்கலைங்கிற. மண்ணு தின்னது தானே உண்மை. ஏன் மண்ணு திங்க? மேலே விஸ்வரூபம் காட்ட போகிறார், அப்புறம் மயங்க போகிறார், சரணாகதி பண்ண வர போகிறார், அப்புறம் அவர் மறைக்க போகிறார், அவர் சந்தோஷப்பட போகிறார். அந்த கதையெல்லாம் இப்போ வேண்டாம் நமக்கு. தான் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். மண்ணை தின்னுட்டு மண்ணு இல்லைங்கிற துணிச்சலாக சொல்கிறார். பெருமாள் கோவிலுக்கு போகிறோம், சக்கரை பொங்கல் கொடுக்குறா, அக்கார பிடிச்சல் கொடுக்குறா, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு கருண்டருளை செய்துட்டு நமக்கு ஒரு கப்பில் கொடுக்கும்பொழுது ஸ்வீட்டு நன்னா இருக்கான்னு கேட்டால் பதில் சொல்லுவாளா யாராவது? ஸ்வீட்டு தான். ஸ்வீட் எப்படி அப்படின்னு கேட்டால் ஸ்வீட் இல்லையே இது அப்படின்னு தான் பதில் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஸ்வீட்டு தான். நீ ஆற்றுல பண்ணினா ஸ்வீட்டு, இங்கே பெருமாள்கிட்ட பண்ணிவிட்டா என்ன அர்த்தம்? என்ன அதுக்கு பேர் என்ன? பிரசாதம். ஸ்வீட்டையே சாப்பிட்டுட்டு ஸ்வீட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஸ்வீட் இல்லையே அது அப்படின்னு துணிச்சலாம் நாம் சொல்லவே மாட்டோமா? அது ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஸ்வீட் இல்லையே அது. வாயில் ஸ்வீட்டை போட்டுன்னு ஸ்வீட் இல்லையேங்கிறியன்னா அப்புறம் சொல்கிறது ஸ்வீட் இல்லை பிரசாதம். மண்ணு தின்னையான்னு கேட்டால் இல்லைன்னுட்டா. இல்லைன்னா கிருஷ்ணன் பின்ன மண்ணை தின்னானே. ஏன் மண்ணு தின்கலேன்னு சொன்னான்னா அம்மா கேட்டது தப்பு, அந்த சப்தம் தப்பு. அவன் சாப்பிட்டது மண்ணு தான், அதை மண்ணுன்னு அவன் அம்மா நினச்சிட்டு இருக்கா. அவன் ஏன் சாப்பிட்டான்னா கோகுலத்தில் உள்ள அத்தனை கோபிகைகளுடைய பாததூளியும் சேர்ந்து கிடைக்கிற இடம் அந்த இடம். அந்த கோபிகைகள்கிட்ட உள்ள பிரேமையினால் அந்த பாத தூளியை தான் சாப்பிட்டான் கிருஷ்ணன். அவள் பாத தூளியை, இதை பாத தூளியேன்னு கேட்டிருந்தா ஆமான்னு ஒத்துருப்பான். மண்ணு தின்னியான்னு கேட்டதுனால தான் நாகம் பட்சிதவான். அதுபோல் இந்த தூளிக்கு இந்த ராதையோட திருவடியில் சரணத்தில் சம்பந்தப்பட்ட திருமேனியில் சம்பந்தப்பட்ட அந்த தூளிக்கு எவ்வளவு கௌரவம் கொடுக்குறான்னு அஷ்டபதி சொல்கிறது. இந்த கௌரவத்தை மிருத்பட்சண லீலையில் சுகாதாரியால் மண்ணு தின்ன லீலையிலேயே அதை சொல்லிவிட்டார். இந்த கௌரவம் கொடுத்தான் கிருஷ்ணன் அப்படி. ராஜசி சுக்ருத
विपाके धीर समीरे यमुना तीरे वसती वने